ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வாழைக்காய் தவா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் இந்த ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு ஒரு 1.5 ஸ்பூனு. இது வந்து சில்லி பவுடரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து கரம் மசாலாவும் மஞ்சத்தூளும் போடுறதும் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் மஞ்சத்தூளும் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைக்கால வந்து நல்லா அந்த மசாலாலாம் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தவா வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க, அது நல்லா வறுக்கிற அளவுக்கு. இப்போ வாழைக்காய் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் எண்ணெயில். இப்போ எல்லாமே எண்ணெயில் நல்லா ஒன்று ஒன்றா போட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். திருப்பி போட்டுக்கலாம். இந்த வாழைக்காய் வறுவல் வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். ஒன்று திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா திருப்பின பிறகு இன்னொரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சி, எடுத்துடலாம். மேலே கொஞ்சமாக கறிவேப்பிலை தழை போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். ஒன்றா எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க. இதை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீதி இருக்கிற வாழைக்காவும் போட்டு எடுத்துக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.